ஹேண்ட்மேட் நகாஸ் இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஃபுல்லுமே ஹேண்ட்மேட். பின்னாடி நீங்க டச் பண்ணி பாருங்க, ஃபுல் க்ளோஸ்ட். உருவம் வச்சது வேண்டான்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? சோ அவங்களுக்குன்னு எக்ஸ்க்ளூசிவா இந்த மாதிரி ஃபிளாரல் பேட்டர்ன், இது வந்து தாஜ்மஹால் பேட்டர்ன், தீம் பேஸ்லயும் நிறைய இருக்கு உங்களுக்கு. தசாவதாரம் பேட்டர்ன்ல இருந்து ராமர் கல்யாணத்துல இருந்து அஷ்டலட்சுமி கற்பக விருஷம் இருக்கிற மாதிரி இருக்கு, எல்லாமே இருக்கு. முக்கியமா வந்து பிரைஸ் எந்த ரேஞ்சில் இருக்கு? நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா 40,000ல இருந்து 1,50,000 வரைக்கும், மேக்ஸிமம் உங்களுக்கு 2 lakh வரைக்குமே இருக்குங்க. அது ஹை ஒர்க்மேன்ஷிப் கேட்கறவங்களுக்கு அந்த ரேஞ்ச்ல வரைக்கும் இருக்கு. ஒட்டியானம் பாத்தீங்கன்னா குந்தன் ஸ்டோனுக்கு மேட்சிங்கா உங்களுக்கு கோரல் பீட்ஸ் கீழே கொடுத்துருக்காங்க. நம்ம ட்ரெண்டியாவும் இருக்கு, அதே நேரத்தில் அழகாகவும் இருக்கு. இது பாருங்க, இது இப்போ ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்க கலெக்ஷன். இந்த கிரீன் கலர் ஸ்டோன் வந்து இப்போ என்னன்னு இல்லை, எல்லாருமே ட்ரெண்டிங்ல போட்டுட்டு இருக்க கலெக்ஷன். இது உங்களுக்கு ஹேண்ட்மேட் நகாஸ். பெருமாளோட உருவம் வந்து தத்ரூபமா இருக்கும். ரோஸ் கோல்ட் ஃபினிஷிங். இது 18 கேரட்ல இதே மாதிரி டிசைன்ஸ் கொண்டு வராங்க கோல்டுல. நாங்க இது சில்வர்ல பண்ணிருக்கோம். ஸோ இதுக்கு ஸ்டட் வேணும் சூஸ் கண்டிப்பா மேட்ச் பண்ணிக்கலாம். இருக்கு, அதுவும் அவைலபிளா இருக்கு. பிசினஸ் மேன் வந்து ஒரு பொருளை விற்கும் போது அந்த பொருளை பத்தி அவர் முழுதுவா தெரிஞ்சிருக்கும். பச்சை கல், இது மேல ஒர்க்கு, இது வந்து டைமண்ட்ல பண்ணீங்கன்னா என்ன காஸ்ட் ஆகும், அந்த 10 கோடி இன்வெஸ்ட் பண்ணும்போது அவனால் அவ்வளவுதான் வெரைட்டிஸ் காட்ட முடியும். இதே டிசைன் நான் வந்து இங்க வந்து 1,200 ரூபாய் வச்சிருக்கேன். இது ஒர்க் பண்ணி விற்கலைன்னா உங்களுக்கு பெரிய லாஸ் ஆகும். இப்போ இந்த மாதிரி டிசைன் மட்டும் என்கிட்ட 200 இருக்கு. அத்தனையுமே கோல்டு டிசைன். நீங்கள் நாளைக்கு வேறு ஏதாவது கடைக்கு போய் ஆர்டர் கொடுக்கணும்னா என்கிட்ட வாங்க, டிசைன் பாருங்க, ஃபோட்டோ எடுத்துக்கோங்க, அது உங்கள் கடையிலேயே வாங்கிக்கிங்க. எங்கள் கடையில் வாங்க நான் சொல்ல மாட்டேன். பரவாயில்லையா? தாராளமாக வரட்டும். எனக்கு வந்து பப்ளிக் போய் சேரணும். மற்ற கடைக்காரங்க ஃபோட்டோ எடுக்க விட மாட்டாங்க, நான் வந்து ஃபோட்டோ எடுக்கணுங்கிறேன். என்கிட்ட எல்லா விஷயமும் இருக்கு. நீங்கள் எது நினைக்கிறீங்களோ, பெரியவங்க முதற்கொண்டு 8 வயசு இல்லை, பிறந்த குழந்தை முதற்கொண்டு 80 வயசுக்காரங்க வயசுக்கு சந்தோஷமாக போடக்கூடிய நகைகள் என்கிட்ட. கஸ்டமர் ரெஸ்பான்ஸ் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. ஹஸ்பண்ட் ஒய்ஃபு நகை கடைக்கு போகிறாங்க, கல் வச்ச நகை ஒய்ஃபு பிடிக்கும், ஹஸ்பண்ட் வந்து கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறாரு, இது எடுக்காதேம்பாங்க. பட் இங்கே வந்து ஹஸ்பண்ட் கல் வச்ச நகையே எடுமா அப்படிங்கிறாங்க. நாங்கள் மிக விரைவில் மதுரையிலையும் பிரான்ச் போட போகிறோம், ஹைதராபாத் அங்கே மாதிரி போகலாம்லாம் பிளான் பண்ணிட்டு. சென்னையில் இன்னொரு பிரான்ச், சென்னையில் ஆல்ரெடி இருக்கு, டி நகரில் பிரான்ச் தொடங்கிட்டோம். இதெல்லாம் தொடங்குறதுக்கு முழு காரணம் என்னன்னா கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன். அதாவது வியாபாரிகள் எதிர்க்கலாம், கஸ்டமர்ஸ் எதிர்க்கக்கூடாது. கஸ்டமர்ஸ் எதிர்த்தாதான் அந்த ஃபெயிலியர் ஆகும். இங்கே வர்றவங்க அத்தனை பேருமே முழு மனதோட சந்தோஷத்தோட போகிறாங்க. அது என்னுடைய வியாபாரத்தில் கிடைச்ச பெரிய வெற்றி. எனக்கு ஒரு சந்தோஷம். ஹாய் ஆல், நான் தாரா. ஸோ இன்னைக்கு நான் எங்கே இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வில்வா ஜுவல்ஸ் கோயம்புத்தூரில். ஸோ இங்கே என்ன பண்ணுறேன் அப்படின்னா எக்ஸ்க்ளூசிவாக நிறைய புது புது கலெக்ஷன்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால தான் கிளம்பி இங்கே வந்தாச்சு. எங்களுக்கு சென்னையில் கூட பிரான்ச்சஸ் இருக்குது. ஸோ வில்வா பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் வந்து எல்லா ஜுவல்லரிலையும், எல்லா டைப் ஆஃப் ஜுவல்லரிலையும் இங்கே கொடுக்குறாங்க. ஹாரமா இருக்கட்டும், ஒட்டியானமா இருக்கட்டும், பிரேஸ்லெட்ஸா இருக்கட்டும், இல்ல நெக்லஸா இருக்கட்டும், இப்படி எல்லா விதமான ஜுவல்லரிலையும் வந்து நிறைய வேரியேஷன்ஸ் அவங்க கொடுக்குறாங்க. ஸோ இது எல்லாத்தையும் இன்னைக்கு நம்ம வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். வாங்க, எவ்வளோ சூப்பரான கலெக்ஷன்ஸ்லாம் இருக்கு அப்படின்றத போய் பார்த்துடலாம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நெக்லஸ், ஹாரம், முக்கியமாக ஒட்டியானம் வந்து ரொம்ப பாப்புலராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் கேள்விப்பட்டேன். ஸோ அண்ட் அதுவும் இல்லாமல் அஃபோர்டபுள் ப்ரைஸ்லையும் வந்து அவங்க கொடுத்துட்ருக்காங்க. அப்படிங்கும்போது எப்படிப்பட்ட கலெக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்றத ஃபஸ்ட்டு ஒட்டியானத்துலேருந்து ஆரம்பிச்சலாம் எனக்கு தோணுது. வாங்க ஒட்டியான செக்ஷனுக்கு போகலாம். வில்வா ஜுவல்ஸ் பற்றி கேள்விப்பட்டோம். ஸோ இங்கே முக்கியமாக வந்து எல்லாரும் சொல்கிறது ஒட்டியான கலெக்ஷன்ஸ் ஃபஸ்ட்டு போய் பாருங்கள், செம்மையாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லி அமுச்சு விட்டாங்க. ஸோ கடைக்குள்ளே வந்தோன்னே எங்கே ஒட்டியான செக்ஷன் அப்படின்னு கேட்டு இங்கே வந்துட்டேன். ஸோ அப்படி என்ன ஸ்பெஷாலிட்டி வந்து இருக்குது? இப்போ எங்ககிட்ட பார்த்தீங்கன்னா பிளெயின் பெல்ட்ல இருந்து உங்களுக்கு ஒர்க்மேன்ஷிப், ஹை ஒர்க்மேன்ஷிப் வரைக்கும் எல்லா வெரைட்டிஸுமே அவைலபிளா இருக்குங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சில கஸ்டமர்ஸ் எல்லாம் கேட்பாங்க, எங்களுக்கு சிம்பிளா வேணும், பிளெயின் பெல்ட் மட்டும் இருந்தா கூட போதும் அப்படின்னு கேட்பாங்க. அவங்களுக்குல இருந்து ஸோ சென்டர்ல ஒரு பெண்டன்ட் வச்ச மாதிரி பேட்டர்னும் இருக்கு, ஃபிளெக்சிபிளா லைட் வெயிட்லயும் இந்த மாதிரி சொல்றீங்க. இந்த மாதிரி நடுவுல ஒரு பெண்டன்ட் வச்ச மாதிரி, ஸோ ஃபிளெக்சிபிளா லைட் வெயிட்லயும் இருக்குங்க. அதே மாதிரி ஹேண்ட்மேட் நகாஸ் இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஃபுல்லுமே ஹேண்ட்மேட். பின்னாடி நீங்க டச் பண்ணி பாருங்க, ஃபுல் க்ளோஸ்ட். ஓகே, தெரியுதுங்களா? இது எல்லாமே ஹேண்ட்மேட் நகாஸ். இது எல்லாருமே தங்க ஆசாரிங்க செய்யறது தான் இது பண்றாங்க. ஸோ இது அதே மாதிரி உங்களுக்கு ப்ரீமியம் ஜிர்கான் ஸ்டோன்ஸ் வச்சு டைமண்ட் ஜுவல்லரிக்கு மேட்ச் பண்ற மாதிரி இந்த மாதிரி ஐட்டம்ஸும் இருக்குங்க. ப்ளஸ் இது வந்து உங்களுக்கு முஸ்லிம்ஸ், அதாவது முஸ்லிம்ஸ்ன்னு இல்லைங்க, அந்த உருவம் வச்சது வேண்டான்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? ஸோ அவங்களுக்குன்னே எக்ஸ்க்ளூசிவா இந்த மாதிரி ஃபிளாரல் பேட்டர்ன், இது வந்து தாஜ்மஹால் பேட்டர்ன், இந்த மாதிரி ஒவ்வொன்றும் கொடுத்துருக்கோம். சில கஸ்டமர் வந்து என்ன கேட்பாங்க, எங்களுக்கு இவ்வளோ ஹெவியா வேண்டாங்க, எங்களுக்கு லைட் வெயிட்டா கொடுங்க, கொஞ்சம் ஃபிளெக்சிபிளா இருக்கணும்னு கேட்பாங்க. ஸோ அவங்க உட்கார்றப்போ நடக்கும்போது அப்போ வந்து ஈஸியா இருக்கணும், அதனால ஃபிளெக்சிபிள் பேட்டர்னும் கேட்பாங்க. அது நாங்கள் டிஸ்பிளேல வைக்கல, தனியா அதுவும் இருக்குங்க. ஓகே, சோ எல்லா மாதிரி கஸ்டமர்ஸ்க்குமே எல்லா பேட்டர்ன்ஸ்மே நீங்க வந்து கொடுக்குறீங்க. சரி, இப்போ பொதுவா ஒட்டியானா அப்படின்னும் போது வந்து வெரைட்டிஸ் நிறைய வச்சிருக்கீங்க அப்படின்றது பார்க்க முடியுது. என்ன ரேஞ்சில் இருக்கு? எங்க கிட்ட பாத்தீங்கன்னா 1500 பிளஸ் ஒட்டியானம் இருக்குங்க. ஓகே, நீங்க அவ்வளோ டிசைன்ஸ் இருக்கு. தீம் பேஸ்லயும் நிறைய இருக்கு உங்களுக்கு. தசாவதாரம் பேட்டர்ன்ல இருந்து ராமர் கல்யாணத்துல இருந்து அஷ்டலட்சுமி கற்பக விருஷம் இருக்கிற மாதிரி இருக்கு, எல்லாமே இருக்கு. இது அஷ்டலட்சுமி. ஓகே ஓகே.
ஓகே. ஸோ இப்படி நிறைய இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் பார்க்கறதுக்கு இருக்கு. சூஸ் பண்றதுக்கே கன்ஃப்யூஸ் ஆகுற அளவுக்கு வந்து நீங்க வந்து எங்களுக்கு ஆப்ஷன் குடுத்துருக்கீங்க. முக்கியமா வந்து பிரைஸ் எந்த ரேஞ்ச்ல இருக்கு? நம்மகிட்ட பாத்தீங்கன்னா 40,000ல இருந்து 1,50,000 வரைக்கும் மேக்ஸிமம் உங்களுக்கு 2 லேக் வரைக்குமே இருக்குங்க. ஆ. அது ஹை ஒர்க்மேன்ஷிப் கேட்கறவங்களுக்கு அந்த ரேஞ்ச்ல வரைக்கும் இருக்கு. கஸ்டமரோட ப்ரிஃபரன்ஸ் தான். அவங்க என்ன கேட்கறாங்களோ அதுக்கேத்த மாதிரி கலெக்ஷனை நாங்க கலெக்ட் பண்ணி காட்டுவோம். ஓகே. ஸோ இப்போ ரொம்ப அதிகமா மூவிங்ல இருக்கிறது என்ன மாதிரியான பேட்டர்ன் மூவிங்ல இருக்கு? இப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஹேண்ட்மேட் நகாஸ் வந்து ட்ரெடிஷ்னல் பேட்டர்ன். நம்ம கோயம்புத்தூர் சைடு ஆகட்டும், சவுத் சைடு ஃபுல்லுமே இந்த டெம்பிள் ஜுவல்லரி வந்து இப்போ ரொம்ப ஃபேமஸா போயிட்டு இருக்குது. கோல்டுல என்ன பண்றாங்க, ஹாரம் நெக்லஸ் எல்லாம் எடுத்துட்டு ஒட்டியானம் அவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு பதிலா இங்க வந்து எடுத்துக்கிறாங்க. ஓகே. ஏன்னா எங்ககிட்ட அவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்கு, உங்களுக்கு காமிக்கிறதுக்கு நிறைய வெரைட்டிஸ் வச்சிருக்கோம். அதுதான் எங்களோட பிக்கஸ்ட் பிளஸ்ஸா நாங்க பாக்குறோம். சூப்பர் சூப்பர். ஸோ இந்த இந்த இதுவுமே வந்து ரொம்ப அழகா, இதுவுமே இண்டோ வெஸ்டர்னா அது அழகா முத்து வச்சு அந்த மாதிரி கூட இருக்கு. ஸோ ஸ்டோன்ஸ் முத்து எல்லா பேட்டர்னுமே வந்து நீங்க வந்து ஆமா. இன்க்ளூட் பண்ணி கொண்டு வந்திருக்கீங்க. சூப்பருங்க, செம்மையா இருக்கு. இது உள்ள வந்து மட்டும் இல்லாம இதெல்லாம் ஜிர்கான் ஸ்டோன்ஸ் வச்சதுங்க. ம். இந்த ஸ்டோன்ஸ் எல்லாமே பிரீமியம் ஜிர்கான்ஸ். ம். சோ இது மட்டும் இல்லாம குந்தன் ஸ்டோன்ஸ் வச்ச கலெக்ஷன்ஸும் இருக்கு. ஓ. அங்க நீங்க பாத்தீங்கன்னா ஃபுல் ஆஃப் குந்தன் ஸ்டோன்ஸ். ஓகே. சூப்பர் சூப்பர், அழகா இருக்கு. ஸோ ட்ரெண்டியா வேணும்னாலும் ட்ரெண்டியா இருக்கு, ட்ரெடிஷனலா வேணும்னாலும் ட்ரெடிஷனலா ட்ரெடிஷனலா இருக்கு. இருக்கு. சூப்பர். ஃபுல்லுமே பிரீமியம் குந்தன்ங்க. ஓகே, லைட்டா வச்சு பார்க்கலாமா? இதை எடுத்து வச்சு பார்க்கலாமா? வச்சு பார்க்கலாம். இது என் ட்ரெஸ்ஸுக்கும் கரெக்டா மேட்ச் ஆகும்னு நினைக்கிறேன். வேற அக்கா யாராவது வாங்க ஹெல்ப் பண்றதுக்கு? ம். இப்போ இந்த ஒட்டியானத்து பாத்தீங்கன்னா குந்தன் ஸ்டோனுக்கு மேட்சிங்கா உங்களுக்கு கோரல் பீட்ஸ் கீழே கொடுத்துருக்காங்க. ம். ஸோ வேற ஒட்டியானத்துல எல்லாம் உங்களுக்கு கோல்டன் பால்ஸ் கொடுத்துருப்பாங்க. நகாஸ் ஒட்டியானம் அப்படிங்கும்போது அதுக்கு மேட்சா உங்களுக்கு வரிக்காய் பால்ஸ் கீழே ஹேங்கிங் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுவும் ஒரு பயங்கர ஒரு ட்ரெண்டியாகவும் இருக்கு, அதே நேரத்தில் ஒரு ஆன்டிக் ஃபீலுமே வந்து கொடுக்குது. அழகா இருக்கு பார்க்கறதுக்கு. சூப்பர்க்கா. இன்னும் நிறைய டிசைன் இருக்குன்னு நினைக்கிறேன். வாங்க வரவங்க பயங்கரமா கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்கன்னு நினைக்கிறேன்ல. கஸ்டமர்ஸ் தெளிவாவும் வர்ற கஸ்டமர்ஸ் இருக்காங்க. இருக்காங்க. ஸோ எனக்கு மார்னிங்க்கு வந்து இந்த மாதிரி நகாஸ் தான் வேணுங்க. ஸோ நைட்டு போடுறப்போ ஃபங்க்ஷனுக்கு ரிசப்ஷன் அப்படிங்கிறப்போ லெஹங்கா மாதிரி வேர் பண்ணுவாங்க. அதுக்கெல்லாம் இந்த மாதிரி ஸ்டோன் கலெக்ஷன்ஸ் வேணும் அப்படின்னு கேட்கறவங்களும் இருக்காங்க. கஸ்டமர் என்ன கேட்கறாங்களோ அதுக்கேத்த மாதிரி நாங்க எல்லா கலெக்ஷன்ஸுமே இல்ல அப்படின்றதே கிடையாது. உள்ள Super. வந்தா வாங்கிட்டு தான் போகணும் வெளிய. சூப்பர். சரி, இப்போ ஒரு பக்கம் வந்து எக்ஸ்க்ளூசிவா நிறைய ஒடியானம் பார்த்துட்டோம். இப்போ அடுத்து என்ன ஒரு ஸ்பெஷலான விஷயம் காட்ட போறீங்க? இப்போ ஷாப்போட பிரீமியம் கலெக்ஷனுக்குள்ள போலாம். Okay. ஸ்டோன் கலெக்ஷன் எல்லாமே உங்களுக்கு ஜிர்கான் ஐட்டம்ஸும் விக்டோரியன் கலெக்ஷன்ஸ் பிளஸ் அந்த டர்க்கிஷ் பேட்டர்ன் அதெல்லாமே வச்சிருக்க ஹால கூட்டிட்டு போறோம். எஸ், ஓகே, வாங்க போலாம். எங்கக்கா? இது எல்லாமே இது எல்லாமே. So, எந்த இடத்துக்கு ஃபர்ஸ்ட் எங்க காட்ட போறீங்க? இப்போ ஃபர்ஸ்ட் இது காமிச்சுக்கலாங்களா? சூப்பர். இந்த பச்சை கலர் எடுத்து காமிச்சிடலாம். இதான் எடுத்து வச்சிடலாம். இதுங்களா? ஸோ பயங்கரமா இருக்கு பார்க்கிறதுக்கு, அவ்வளோ அழகா இருக்கு எல்லாமே. எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு. நம்ம இது பாத்தீங்கன்னா கோல்டுல மேட் ஃபினிஷிங்ல இப்போ ட்ரெண்டிங்ல எல்லா பக்கமே கொண்டு வந்த கலெக்ஷன். Super அது ஆ நாங்க இருக்கு. சில்வர்ல அப்படியே அதே ஃபினிஷிங்ல கொண்டு வந்திருக்கோம். உங்களுக்கு இதுல வச்சிருக்க ஸ்டோன்ஸ் எல்லாமே பிரீமியம் ஜிர்கான் தான். ஓகே, நீங்க இதையும் கோல்டோட இதே ஃபினிஷிங்ல இருக்க கோல்டு நெக்லஸையும் வச்சு பாத்தீங்கன்னா கண்டிப்பா 1% டிஃபரன்ஸ் கூட தெரியாதுங்க. ஓகே. இதுக்கு மேட்சிங்கா உங்களுக்கு கம்மலும் கொடுத்துருக்கோம். செம ட்ரெண்டியாகவும் இருக்கு, அதே நேரத்தில் அழகாகவும் இருக்கு. இதோட ப்ரைஸ்லாம் என்ன? மேம் இது ஸ்டார்டிங் உங்களுக்கு 50,000ல இருந்தே இருக்குங்க. ஓகே ஓகே. நீங்க சஜஸ்ட் பண்ணணும்னா என்ன சஜஸ்ட் பண்ணுவீங்க? எது ஒரு இப்போ எங்க ஷாப்புக்குள்ள வந்துட்டீங்கன்னா நாங்க சஜஸ்ட் பண்றதுக்கு எல்லா ஐட்டமே சஜஸ்ட் பண்ற மாதிரி தான் நாங்க வச்சிருக்கோம். ஸோ Okay. செலெக்ஷனே உங்களுக்கு பாத்தீங்கன்னா பக்காவா இருக்குங்க. எல்லாமே எங்க ஆசாரிங்க செஞ்சு கொண்டு வந்தாலுமே அதுல இருந்து கூட செலக்ட் பண்ணி தான் நாங்க எடுக்கிறோம். ம். ஸோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு விக்டோரியன் கலெக்ஷன். ஓகே. இந்த ஸ்டோன்ஸ் எல்லாமே மொசன் ஐட்டுங்க. ம். ஸோ இதை சுத்தி இருக்க ஸ்மால் ஸ்டோன்ஸ் எல்லாம் ஜிர்கான். ஸோ கேப் அந்த பெருசா இருக்கிற ஸ்டோன்ஸ் எல்லாமே மொசனைட். இது எல்லாமே ப்ரீமியம் குவாலிட்டியில உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. சூப்பர். ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு எல்லாமே. இதுவுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இது பாருங்க, இது இப்போ ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்க கலெக்ஷன். இந்த கிரீன் கலர் ஸ்டோன் வந்து இப்போ என்னன்னு இல்லை, எல்லாருமே ட்ரெண்டிங்ல போட்டுட்டு இருக்க கலெக்ஷன். இந்த அம்பானி வீட்டு ஃபங்க்ஷனுக்கு அப்புறம் இந்த ஸ்டோன்ஸ் எல்லாமே ரொம்ப குவாலிட்டியா போயிட்டு இருக்குங்க. எல்லாருமே விரும்பி வாங்குற கலெக்ஷன். இந்த ஸ்டோன்ஸ் எல்லாம் பாருங்க, உங்களுக்கு ஒரிஜினல் மாதிரியே உங்களுக்கு லுக் இருக்குங்க. கண்டிப்பா. சூப்பர். பிரம்மாண்டமா இருக்கேக்கா. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பிரைடல் கலெக்ஷனுங்க. பிரைடல் இப்போ கல்யாண பொண்ணே வருவாங்க நேர்ல. அவங்களே அவங்களோட கல்யாணத்துக்கு பார்த்து பார்த்து எடுக்கணும்னு வருவாங்க. ஸோ அவங்களுக்காக இந்த ஹால் ஃபுல்லுமே லைட் வெயிட்டாகவும் இருக்கும். ப்ளஸ் அவங்க வந்து வெட்டிங் அன்னைக்கு யூஸ் பண்ற மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாமே இந்த ஹாலில் வச்சிருக்கோம். ஹாரம், நெக்லஸ், பேங்கிள்ஸ் எல்லாமே இந்த ஹாலில் டிஸ்பிளேல இருக்குங்க. இது உங்களுக்கு ஹேண்ட்மேட் நகாஸ். பெருமாளோட உருவம் வந்து தத்ரூபமா இருக்குங்க. பேக் சைடு ஃபுல்லா உங்களுக்கு கோல்டுல எந்த மாதிரி க்ளோஸ் டைப் வருமோ அதே மாதிரியே கொடுத்துருப்பாங்க. ஓகே. இப்போ இது போட்டா இது ஒரு நகை மட்டும் போதும் போல இருக்கே. ஆமாங்க, இதுவும் ஒரு நகையும் போதும். அதே மாதிரி இந்த மாதிரி 3 லேயர் 4 லேயர் 2 லேயர்லாம் வந்து
சிங்கிள் ஒரே ஒரு பீஸ் மட்டும் போதுங்க கழுத்து அப்படின்னு ஃபுல்லா நிறைஞ்சு சொல்றவங்களுக்கு. அந்த மாதிரி இருக்கும் நிறைவா இருக்குங்க போட்டா. ஓகே. ஸோ பிரைட்ஸ்லாம் வந்து எவ்வளவு சந்தோஷமா வந்து செலக்ட் பண்ணிட்டு வாங்கிட்டு போவாங்க? அவங்களுக்கு வந்து சொல்லவே வேணாம், அவங்க கன்ஃபியூஸே ஆயிருவாங்க, அந்த அளவுக்கு நாங்க வச்சிருக்கோம். ஸோ இதெல்லாம் பாருங்க மேம், வர்றவங்க எல்லாருமே உங்ககிட்ட சிம்பிளா இல்லைங்களா, எல்லாமே பிரம்மாண்டமா இருக்கேன்னு கேட்பாங்க. ஸோ அவங்களுக்காக சிம்பிளாவும் கொண்டு வந்திருக்கோம். கோல்டுல முல்ல ஹாரம்னு சொல்லுவாங்க, முல்ல நெக்லஸ். ஸோ அதே தான், அதுல என்ன திக்னஸ் இருக்கோ சேம் அதே கொடுத்துருக்கோம். அதுல என்ன டிசைன் கொடுத்துருக்காங்களோ சேம் அதே கொடுத்துருக்கோங்க. உங்களுக்கு கோல்டும் இதுவும் பக்கத்துல வச்சா டிஃபரன்ஸ் தெரியக்கூடாது, அதுதான் எங்களோட கான்செப்டே. சூப்பர் சூப்பர் சூப்பர். ஸோ அது மாதிரி எல்லா சிம்பிளா வேணாலும் சிம்பிளா, ஆமாங்க. கிராண்டா வேணாலும் கிராண்டா, கொஞ்சம் ஸ்டோன் வச்சது வேணாலும் மீடியம் கிராண்டா கூட வந்து இந்த அதெல்லாம் பாத்தீங்கன்னா நல்லா கொஞ்சம் ஆமாங்க. மீடியமா இருக்கு. இப்போ இதோட கொஞ்சம் கம்மி 2 லேயர் போதுன்னா இது இருக்குன்னு நினைக்கிறேன்ல. பாருங்களேன், எனக்கே தெரியுது அந்த அளவுக்கு வந்து. இதெல்லாம் பாருங்க, இதெல்லாம் ஸ்டேட்மெண்ட் ஜுவல்லரி, ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்குங்க. இந்த கலெக்ஷன் எல்லாம் பாருங்க, சூப்பரா இதெல்லாம் இருக்கு. சிங்கிள் பீஸ் போட்டா போதும். இல்ல பயங்கரமான ஒரு ஒரு வெட்டிங் வேரா வந்து இது இருக்கு. ஸோ இதையும் ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு நினைக்கிறேன் இல்லையா அக்கா? இப்போ வெட்டிங் பிரைடல் அதெல்லாம் சொல்லிட்டீங்க, ஒரு பார்ட்டிக்கு போகணும் அப்படி சூப்பரா போகணும்னா அதுக்கு ஏற்ற மாதிரியான கலெக்ஷன் கண்டிப்பா நிறைய கலெக்ஷன் அதுக்காகவும் இருக்குங்க. இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா, பிரைட்ஸே வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மார்னிங் போடுறதுக்கு உங்களுக்கு நகாஸ் மாதிரி பிளெயினா, அண்ட் ஈவினிங் போடுறதுக்கு உங்களுக்கு ஸ்டோன்ஸ் வச்ச மாதிரி டைமண்ட் பேட்டர்ன்ல கேட்பாங்க அப்படின்னு. ஸோ ரெண்டுமே கலந்த மாதிரி ஃபியூஷன்ல வேணும் அப்படின்னா இந்த மாதிரி கலெக்ஷன் சூஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ நீங்க இதுல பாத்தீங்கன்னா டெம்பிள் ஜுவல்லரி அதுவும் வந்து இருக்குங்க, ப்ளஸ் உங்களுக்கு ஸ்டோன் ஐட்டம்ஸும் வந்திருக்கும், குந்தன் ஒர்க்கும் வந்திருக்கும், பேர்ல் கோரல் எல்லாமே மிக்ஸ் பண்ணி ஃபியூஷன் டைப்ல ஃபுல்ஃபில்டா ஒரு Cocktail. நெக்லஸ். கண்டிப்பா சூப்பர், செம்மையா இருக்கு. இதுவும் ட்ரை பண்ணி பார்த்துடலாம். அண்ட் ஒரு இதெல்லாம் கொஞ்சம் அப்படியே பார்ட்டிக்கு போட்டு போகலாம் இல்லையா? ஒரு ஆமாங்க. இதெல்லாம் வந்து உங்களுக்கு காலேஜ் ஃபார் கேர்ள்ஸ் எல்லாம் உங்களுக்கு அவ்வளோ ஹெவியா விரும்ப மாட்டாங்க. So அவங்களுக்காகலாம் இந்த மாதிரி சூப்பர். ரோஸ் கோல்ட் ஃபினிஷிங்க. இது 18 கேரட்ல இதே மாதிரி டிசைன்ஸ் கொண்டு வராங்க கோல்டுல. நாங்க இது சில்வர்ல பண்ணியிருக்கோம். சூப்பர் சூப்பர். எல்லாமே பயங்கரமா இருக்கு. உண்மையா வந்து உள்ள வந்தா எதை வாங்குறது எதை வச்சுட்டு போறது அப்படின்ற ஒரு பயங்கர கன்ஃபியூஷன் இது வந்து பாருங்க, நினைக்கிறேன். இந்த பீஸ் பாருங்க, உங்களுக்கு பேர்ல்ஸ் எல்லாமே சீக்வல் பேர்ல் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு பேக் சைடு பாருங்க, த்ரெட் ஒர்க் ரொம்ப நீட்டா கொடுத்துருப்பாங்க. Wow. உங்களுக்கு அது ஃப்ரண்ட்ல இருந்து பேக்ல ஃபுல்லா த்ரெட் ஒர்க்குங்கறனால ஃப்ரண்ட்ல பாருங்க அந்த வியூ வாவ். கிருஷ்ணரோட முகத்தையே அழகா காமிக்குங்க, அந்த கிரீன் கலர். ஒரு பேக்ரவுண்ட் மாதிரி கொடுத்து ஆமாங்க. அப்படி பயங்கரமா உங்களுக்கு set அதை பண்ணிருக்காங்க. சுத்தி மோசனைட் ஸ்டோன்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால இந்த நெக்லஸே ஹைலைட் பண்ணி காமிக்குதுங்க. சோ இதுக்கு ஸ்டட் வேணும் சூஸ் பண்ணனும்னா கண்டிப்பா மேட்ச் பண்ணிக்கலாங்க. இருக்கு, அதுவும் இருக்கு. அவைலபிளா இருக்கு. அவைலபிளா இருக்கு. ஓ ஓகே ஓகே, செம்மையா இருக்கு. சோ எதுக்கு வேணும்னாலுமே நம்ம வந்து நெக்லஸ் தனியா எடுத்துட்டு ஸ்டட் மேட்ச் பண்றதோ இல்ல ஆமா. ஜும்கா மேட்ச் பண்றதோ வந்து மேட்ச் எல்லாமே பண்ணிக்கலாம். இருக்குங்க. எதுவுமே இல்லைன்னு சொல்ல மாட்டீங்க. சூப்பருங்க. எப்படி நான் சொன்ன மாதிரி பயங்கரமான கலெக்ஷன்ஸ், பயங்கரமான வெரைட்டிஸ், பயங்கரமான ரேஞ்சஸ் எல்லாமே வந்து பார்த்தோம்ல. இதை தாண்டி இன்னும் நிறைய நமக்கு டவுட்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ வில்வா ஜுவல்ஸோடைய எம்டி சாரை பார்த்து அந்த டவுட்ஸையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம். வணக்கம் சார். ரொம்ப சந்தோஷமா இருக்கு, கலாட்டா சேனலில் செகண்ட் டைம் நம்ம இந்த மாதிரி பேசுகிற கூட வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுத்ததுக்கு. உங்கள் சேனல் வந்து நான் சென்னையில் ஃபஸ்ட் டைம் லான்ச் பண்ணேன். மேக்ஸிமம் எல்லா கஸ்டமரும் உங்கள் சேனலை நல்லா ஃபாலோ பண்ணுறாங்க. எனக்கு அதில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. செகண்ட், உங்கள் சேனலில் வந்து நல்ல விஷயங்கள் நிறைய பப்ளிக் சொல்கிறீங்க. அதனால் வந்து நான் 2ஆவது முறையாக உங்களுக்கு பார்க்கல, எனக்கு ஒரு சந்தோஷம். எங்களுக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் வந்து ஒரு 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 ப்ராடக்ட்டை வந்து விற்கிறத காட்டிலும் அதுக்கான இன்ஃபர்மேஷன் நீங்கள் வந்து ஆடியன்ஸ்க்கு கொடுத்துட்றீங்க. வாங்குறது வாங்காதது உங்கள் இஷ்டம், இதுதான் விஷயம் அப்படிங்கிறத உடைச்சு பேசிடுறீங்க பார்த்தீங்களா? அதுதான் மக்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். அதாவது ஒரு பிஸ்னஸ் மேன் வந்து ஒரு பொருளை விற்கும்போது அந்த பொருளை பற்றி அவர் முழுதுவாக தெரிஞ்சிருக்கணும். அந்த முழுதுமாக தெரிஞ்சிருந்தால் தான் அந்த பொருளை வந்து வாடிக்கையாளருக்கு நம்ம கொண்டு போய் சேர்க்கும்போது நான் செய்கிற பொருள் எனக்கு பிடிக்கணும். எனக்கு பிடிச்சாதான் அடுத்து உங்களுக்கு பிடிச்சான்னு கேட்பேன். எனக்கே பிடிக்காம ஒரு பொருளை செஞ்சேன்னு உங்களுக்கு பிடிச்சா அது நல்லா இருக்காது. வியாபாரத்தில் அது கிடையாது. அதனால் இந்த வேறு விஷயத்தை நான் கிட்டத்தட்ட எனக்கு 57 வயசாச்சு. 40 வருஷமாக இந்த ஃபீல்டில் இருக்கேன். 42 வருஷமாக இந்த ஃபீல்டில் இருக்கேன். இந்த ஃபீல்டில் இருக்கும்போது கஸ்டமர் ஜுவல்லரி எப்படி வாங்குறாங்க, எப்படி பண்ணுறாங்க, எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, எப்படி கஸ்டமர் சைடு லாஸ் ஆகாமல் பிஸ்னஸ் பண்ணணும், நானும் லாஸ் ஆகக்கூடாது, அவங்களும் லாஸ் ஆகக்கூடாது. ஆனால் பட் அந்த சுகங்கள் வரணும். ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஒட்டியானம் போடுற ஆசை இருக்கும், இன்வெஸ்ட்மெண்ட் ஜாஸ்தி, ஆனால் அந்த சந்தோஷம் அவங்களுக்கு வரணும். இந்த இடத்துல தான் நான் கொஞ்சம் வந்து நல்லா திங்க் பண்ணேன். என் சன் யூஎஸ்க்கு போயிட்டு வந்தார். இப்போ கொரோனா சமயத்தில் வந்து இந்த மாதிரி ஒரு புது வியாபார யுக்தியை லான்ச் பண்ணலான்னு நான் நிறைய பேட்டில் சொல்லியிருக்கேன். அவர் தான் எனக்கு இது வந்து ஃபஸ்ட் டைம் வந்து சொன்னார். பேசும்போது கூட நான் சொன்னேன், என்ன தம்பி இது புதுசாக இருக்கேப்பா அப்படின்னா, இல்லை டேடி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், இது ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு எனக்கு ஊக்கம் கொடுத்தது என்னுடைய சன். அவரை நேரில் நான் பாராட்ட மாட்டேன், பேட்டியில் தான் பாராட்டுவேன். அதனால புதுமையான ஒரு விஷயம் பண்ணும்பொழுது அதுக்கான எதிர்ப்பும் ஜாஸ்தியாக இருந்திருக்கும். அதாவது வியாபாரத்தில் எதிர்ப்புகள் அப்படின்னு எங்கே எதிர்ப்புகள் ஜாஸ்தியாகதோ அங்கே நம்ம சக்ஸஸ் ஆகிட்டு இருக்கோம்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதாவது வியாபாரிகள் எதிர்க்கலாம், கஸ்டமர்ஸ் எதிர்க்கக்கூடாது. கஸ்டமர்ஸ் எதிர்த்தா தான் அந்த ஃபெயிலியர் ஆகிறோம். எங்கள் ஃபீல்டில் வந்து எல்லோரும் என்ன திங்க் பண்ணுறாங்க, என்ன சார் இப்படிலாம் பண்ணுறீங்க அப்படிங்கிறாங்க. இப்போ அதையெல்லாம் விட்டுட்டு நான்
எண்டு யூசர் கஸ்டமர் அவங்களுக்கு நல்லா சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணுறேன். சூப்பர். இந்த பிஸ்னஸ் கிட்டத்தட்ட 5 இயர்ஸாக நாங்கள் ஆரம்பிச்சாச்சு. இங்கே வர்றவங்க அத்தனை பேருமே முழு மனதோட சந்தோஷத்தோடு போகிறாங்க. சூப்பர். அது என்னுடைய வியாபாரத்தில் கிடைச்ச பெரிய வெற்றி. எனக்கு ஒரு சந்தோஷம். இப்போ இந்த ஜுவல்லரி எல்லாம் பற்றி சொல்லணும் அப்படின்னா, இன்றைக்கி டிஃப்ரெண்ட்டாக ஒரு கான்செப்ட் சொல்லணும். எப்போவுமே ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப பேசக்கூடாது. டைமண்ட் ஜுவல்லரி. டைமண்ட் அப்படின்னா என்ன? லேப்குரான் டைமண்ட் அப்புறம் சொராஸ்கி, இந்த மாதிரி 3 விதமான டைமண்ட் ஜுவல்லரி இருக்குது. அதுக்கு மேலே பூராமே ரோடியம் கோட் போடுறாங்க. எந்த டைமண்ட் ஜுவல்லரி எடுத்தாலும் கிளிட்டாக இருக்கா ரோடியம் கோட் போடுறாங்க. இது ஒரு பிஸ்னஸ் சீக்ரெட். அப்போ டைமண்டோட உண்மையான கிளாரிட்டி வெளியே தெரியறதில்ல, லேப்குரானோட உண்மையான குவாலிட்டி வெளியே தெரியறதில்ல, ப்ளஸ்ஸு சொராஸ்கி எந்த கல் வச்சாலும் வெளியே தெரியறதில்ல. நம்ம உடம்பு மேலே ஒரு சட்டை போடுறோம் இல்லாமல் அந்த மாதிரி ஒரு ரேடியம் கோட்டட். அப்போ நான் என்ன திங்க் பண்ணேன்னா, நம்ம சில்வர் ஜில்லி மேலே அந்த ரோடியம் கோட்டட் போடலாம் அப்படின்னு திங்க் பண்ணி இந்த மாதிரி லான்ச் பண்ணியிருக்கேன். இது பார்த்தீங்கன்னா சில்வர் ஜுவல்லரி. கையில் தொட்டு பாருங்க, அப்படி வச்சுக்கோங்க. இது பாருங்கள், இது ஜூம் பண்ணிங்கன்னா அந்த டைமண்ட் என்ன கிளட் ஆகுதோ இது மேலே ரோடியம் போட்டிருக்கேன். ரோடியம் போடும்போது இந்த டைமண்ட் கிளட் ஆகக்கூடிய விஷயம் இதில் வரும். அப்போ நீங்கள் டைமண்ட் ஜுவல்லரியோட ஃபீலே இதில் உங்களுக்கு உணரும். இது மாதிரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விஷயங்களும் இந்த டிசைன் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு சிம்பிளாக சொல்கிறோமா, இதோடைய வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா கோல்டில் பண்ணி டைமண்டில் பண்ணிங்கன்னா 20 பவுன் வரும். ஒரு அப்ராக்சிமேட்டாக 20லேருந்து 22 பவுன் வரும். இதோட வெயிட்டும் சேம் வெயிட். இப்போ காப்பர்லேயோ பிராஸ்லேயோ பண்ணோம்னா வெயிட் ஜாஸ்தி வரும். நீங்கள் டைமண்டில் கோல்டில் பண்ணக்கூடிய வெயிட் தான் என்னுடைய நகையும் வரும். அப்போ உங்களுக்கு கையில் தொட்டாலே அந்த ஃபீல் வரும். இப்போ இது பேக் சைடு பார்த்தீங்கன்னா இந்த கேஜி கனம் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இருக்கும். செகண்ட், இந்த பீட்ஸ் பாருங்கள். இந்த பீட்ஸ் எல்லாம் நீங்கள் ஜூம் பண்ணி காட்டுங்க தனியாக. நான் இப்போ கேஷுவலாக சொல்கிறேன், தனியாக காட்டுங்க. இது எல்லாமே ரியல் பவளம் மாதிரி வச்சுருவோம். கோல்டு ஜுவல்லரியில் என்ன வைக்கிறோமோ அதே மாதிரி இது வைக்கிறோம். இது வந்து ஒரு ப்ராடக்ட். அடுத்த ப்ராடக்ட்மா அதுக்கு முன்னாடி ஒரு டவுட் சார். இப்போ இந்த மாதிரி மக்களுக்கு வந்து இன்னும் ஒரு சில அந்த ஹெசிடேஷன் வந்து இருக்கிற மாதிரியும் தெரியுது சார். இன்னொரு பக்கம் ரொம்ப ஆதரவு பண்ணி அவங்களுக்கு ரொம்ப ஒரு பெனிஃபிட்டாவும் பார்க்குறேன். 2 விதமாகவும் இதில் இருக்கு. தமிழ் என்ன சொல்லுமா, ஒரு தயக்கம். இது வந்து ஓகே, இதுல என்ன பெனிஃபிட் நமக்கு இருக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வி ஒன்று இருக்கு. ஓகே, இப்போ இதில் வந்து என்ன பெனிஃபிட் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இப்போ நான் வந்து என்னுடைய பட்ஜெட்டுக்கு ஒரு நெக்லஸ் வாங்கிட்டேன். என் மனசுக்குள்ள ஒரு ஆசை இருக்கும், இந்த நெக்லஸ்க்கு மேட்சாக ஒரு ஆரம் வாங்கணும் அப்படின்னு. இன்றைக்கி இருக்க பட்ஜெட்டுக்கு வாங்க முடியாது. உங்கள்கிட்ட நெக்லஸ் இருக்குது அப்படின்னா அதுக்கு மேட்சிங் எங்கிட்ட அந்த ஆரம் வாங்கிட்டிங்கன்னா ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கும். கோல்டு நெக்லஸும் ஒரே மாதிரி இருக்கும், இந்த சில்வர் ஜுவல்லரி கோல்டு டிசைன் ஆரமும் ஒரே மாதிரி இருக்கும். அப்போ உங்களுடைய மனசு சந்தோஷம் ஃபுல்ஃபில் ஆயிடும். ஓகே, இதில் வந்து டோட்டலாக ஒர்க் பண்ணுறவங்க பூரா கோல்டு ஒர்க் பண்ணுறவங்க தான். அவங்க வந்து ஃப்ரீயாக இருக்கும்போது கோல்டு வேலை இல்லாதப்போ எடுத்து இந்த வேலையை செய்வாங்க. அதே மாதிரி இந்த ஸ்டோன்ஸு எல்லாமே கோல்டு ஒர்க்கில் பண்ணுறது. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இந்த டாலர் எடுத்துக்கோங்க. இந்த டாலர் வந்து எல்லா இடத்துலையும் டிசைனாக இருக்கும், ரொம்ப பழைய காலத்து டிசைன். இந்த டாலர் பார்த்தீங்கன்னா இந்த அட்டிகை பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் அவங்க பாட்டிங்க. நம்ம அந்த குட்டி குழந்தையா இருக்கும்போது கை பிடிச்சி கூட்டு போவோம் பாட்டி, அந்த கை தொட்டி போட்டிருப்பாங்க. ஆமாம், அதை போட்டிருப்பாங்க. இது ஒரு ஃபீலாக இருக்கும். ஒரு வீட்டில் 5 பேர் இருப்பாங்க, அதை ஷேர் பண்ணும்போது இந்த நகை யாருக்கும் போகாது. ஆனால் பட் அந்த சின்ன குழந்தைகளுக்கு இந்த ஃபீல் வருது. இந்த மாதிரி டிசைனை நான் லான்ச் பண்ணியிருக்கேன். இதில் வைக்கிற ஸ்டோன்ஸ் பார்த்தீங்கன்னா கோல்டில் வைக்கிற ஸ்டோன் தான் நான் வைக்கிறேன். ஒர்க்கும் அதே மாதிரி பண்ணுறேன். அப்போது வந்து இதை நான் வந்து நல்ல குவாலிட்டியாக கொண்டு வந்து கொடுக்க முடியும். ஓகே, கோல்டை பொறுத்த வரைக்கும் வந்து இந்த வேஸ்டேஜ் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு இதுவாக இருக்குது. மக்களுக்கு அதில் எவ்வளோ தூரம் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது அப்படிங்கிறதுமே எனக்கு தெரியலன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ வேஸ்டேஜ் அதை பற்றி சொல்லணும்னா என்ன சொல்வீங்க? இப்போ நான் வந்து ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து நகை வியாபாரி. நான் வந்து தங்க நகை வச்சுட்ருக்கேன். வேஸ்டேங்கிறத இப்போ இங்கிலீஷில் வேல்யூ அடிஷன் கொண்டு வந்துட்டாங்க. அந்த காலத்தில் வந்து சேதாரம்பாங்க, இப்போ வந்து வேல்யூ அடிஷன் கொண்டு வந்துட்டாங்க. ஒரு ஃபீல்டை வந்து நான் வந்து அந்த வேஸ்டேஜ் ஜாஸ்தி அதுன்னு சொல்கிறத விட ஒரு ஃபீல்டு வந்து இன்னொரு ஃபீல்டை வந்து தவறு சொல்லாமல் என்னுடைய சக்தியை நான் மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும்னு நினைக்கிறேன். இப்போ நான் ஏற்கனவே ஜுவல்லரி வச்சுருந்தவன். அப்போ நான் வந்துட்டு சேதாரம் ஜாஸ்தி அப்படின்னு சொன்னால் டு பி ஃப்ராங்காக வந்து அப்படி என் மனசு சொல்ல வராது. இப்போ எனக்கு என்ன வேணும் அப்படின்னா அந்த டிசைன் நான் கொடுக்கணும். இப்போ எக்ஸாம்பிள் இது பார்த்தீங்கன்னா இது டைமண்டில் வாங்கினீங்கன்னா மினிமம் 30 லட்ச ரூபா வரும். இதோட ஒர்த்து வந்து 30 லட்ச ரூபா வரும். அந்த 30 லட்ச ரூபா வைர ஒட்டியானமும் என் பக்கத்தில் வைங்க, இதுவும் பக்கத்தில் வைங்க, 1% கூட டிஃப்ரென்ஸ் தெரியாது. அந்த 30 லட்ச ரூபா ஒட்டியானம் கடை விட்டு இறங்குனா அதோட ரியல் வேல்யூ 20 லட்சம். அப்போ கடை விட்டு இறங்கும் போதே 10 லட்சம் நீங்கள் லாஸ் ஆயிடுறீங்க. அப்போ அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமே எங்கிட்ட வாங்கணும். ஆனால் பட் கோல்டு வாங்கக்கூடாதுன்னு சொல்ல மாட்டேன். கோல்டு எதெல்லாம் சேதாரம் கம்மியோ உங்களுக்கு எது லாஸ், ஆமாம் அப்படி பிளான் பண்ணால் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். லைஃப்பில் 60,000 ரூபா தங்க வைக்குதுமா, இன்றைக்கி வந்து 30% லாஸ் ஆச்சுன்னா எவ்வளோ ஆச்சு? 60,000க்கு 20,000 லாஸ்.
அந்த மாதிரி நகையெல்லாம் இதில் நீங்கள் சூஸ் பண்ணிக்கணும். ம். ஆனால் 60,000 நகையும் வாங்கணும். ஆனால் அதுதான் உங்களுக்கு ஹாப்பி. ம். வீட்டில் தங்கம் இருக்கிறதா ஹாப்பி. நாளைக்கு எதாவது அவசரத்துக்கு இல்லை உதவுறதுக்கு தங்கம் தான் ஹாப்பி. ம். அதனால் வந்துட்டு நீங்கள் இதுவும் வாங்கணும், அதுவும் வாங்கணும். புத்திசாலித்தனமாக வாங்கணும். ம். ஒரு பட்டு சேலை வாங்கும்போது நிறைய திங்க் பண்ணுறாங்க. இங்கே வாங்கலாமா அங்கே வாங்கலாமான்னு. ஒரு சின்ன 10,000 ரூபா சேலைக்கு இப்போ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற 10 லட்சத்துக்கு அந்த ஐடியா வரணுங்கிறது என்னுடைய ஒப்பீனியன். இப்போ அதே மாதிரி நாங்கள் மேக்ஸிமம் இங்கே இருக்க டிசைன் அத்தனையுமே கோல்டு டிசைன். ம். நீங்கள் 14% தான் ஹையஸ்ட் வேஸ்டேஜ் எங்கிட்ட. ம். கோல்டு டிசைன் ஹால்மார்க் போட்டு நான் நகை பண்ணித்தரேன். ம். ஆமாம். இப்போ ஓகே. எக்ஸாம்பிள் இந்த நகை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கடையை வந்து ஒரு வயிறு ஒட்டியானம் ஆர்டர் கொடுக்க போகிறீங்க. அந்த கடைக்காரன் வந்து ஒரு 10 ஒட்டியானம் மீறி போனால் 25 ஒட்டியானம் வச்சுருப்பாங்க. 25 ஒட்டியானத்துக்கு இன்வெஸ்ட்மெண்ட், ஒரு ஒட்டியானம் 30 லட்சம்னா 25 ஒட்டியானத்துக்கு இன்வெஸ்ட்மெண்ட் கணக்கு போட்டுக்குங்க. ம். 10 கோடி. அந்த 10 கோடி இன்வெஸ்ட் பண்ணும்போது அவனால் அவ்வளோதான் வெரைட்டிஸ் காட்ட முடியும். ம். நீங்களும் அவ்வளோதான் வெரைட்டிஸ் காட்ட முடியும். இதே டிசைன் நான் வந்து இங்கே வந்து 1200 ஒட்டியானம் வச்சுருக்கேன். அப்பா. 1200 டிசைன்ஸ் நான் ஸோ வச்சுருக்கேன். ஒட்டியானத்தோட ஸ்டார்டிங் பிரைஸ் சொல்லலாமா சார்? ஸ்டார்டிங் ப்ரைஸ் 30,000லேருந்து 4 லட்சம் வரைக்கும் இருக்குது. ப்ரைஸுங்கிறத விட ஒர்க்கு. ஆ. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து டிஃப்ரெண்ட் ஒர்க். இது பேர் வந்து விக்டோரியன் கலெக்ஷன். ம். இப்போ இந்த அம்பானி வீட்டு கல்யாணம் அவங்க எல்லாம் போட்டோன்னா அது மாதிரி வருது. இந்த பச்சை கல் ம். இது மேலே ஒர்க்கு. இது வந்து டைமண்டில் பண்ணிங்கன்னா என்ன காஸ்ட் ஆகும். இந்த மாதிரி வெரைட்டிஸ் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா மேக்ஸிமம் எந்த கடையில் போனாலும் எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் ஒரு 20லேருந்து 25 ஒட்டியானம் வச்சுருப்பாங்க. ம். ரொம்ப ரொம்ப பெரிய கடை. ஏன்னா அவங்கள இன்வெஸ்ட் பண்ண முடியாது. ம். இது ஒர்க் பண்ணி விற்கலைன்னா அவங்களுக்கு பெரிய லாஸ் ஆகும். இப்போ இந்த மாதிரி டிசைன் மட்டும் என்கிட்ட 200 இருக்குது. அப்பா. இந்த டிசைன் மட்டும் அத்தனையுமே கோல்டு டிசைன். ம். கோல்டு டிசைன். நீங்கள் நாளைக்கு வேறு ஏதாவது கடைக்கு போய் ஆர்டர் கொடுக்கணுன்னா என்கிட்ட வாங்க, டிசைன் பாருங்கள், ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. உங்கள் கடையிலேயே வாங்கிக்கிங்க. என் கடையில் வாங்க நான் சொல்ல மாட்டேன். பரவாயில்லையா? தாராளமாக வரட்டும். எனக்கு வந்து பப்ளிக் போய் சேரணும். மற்ற கடைக்காரங்க ஃபோட்டோ எடுக்க விட மாட்டாங்க. நான் வந்து ஃபோட்டோ எடுக்கணுங்கிறேன். ஆ. ஃபோட்டோ எடுத்து அந்த ஃபோட்டோவை நீங்கள் ஸ்டேட்டஸில் வைக்கணும். நீங்கள் தூங்கக்கூடாது. ஏன்னா அந்த ஃபோட்டோ பார்த்துட்டே இருப்பாங்க, செல்ஃபோன் பார்த்துட்டே இருப்பாங்க. ஐயோ வில்வா ஜுவல்லரி போயிருக்கலாமே, வாங்கியிருக்கலாமே அப்படின்னு நான் திங்க் பண்ணக்கூடிய ஆள். ஃபோட்டோ எடுக்கலன்னு வைங்க, அன்றைக்கே நீங்கள் இந்த நகையை மறந்துடுவீங்க. ம். செல்ஃபோனில் உங்கள் நகை இருக்கும்போது தான் அந்த ஆர்வம் உங்களை அதிகரிக்கும். பரவாயில்லையே. சூப்பர். சரி, இப்போ இன்னொரு ஒரு கொஸ்டின் நான் கேட்குறேன். சொல்லுங்க. இப்போ இவ்ளோ டிசைன்ஸ் நீங்க காட்டுற மாதிரி இப்போ ஈக்குவலா அந்த இமிடேஷன் ஜுவல்லரியும் நிறைய வந்துட்டு இருக்கு. அதுவும் பாப்புலர் ஆயிட்டே இருக்கு. ஓகே ஸோ ஓகே. ஒரு பக்கம் வந்து கோல்டு இருக்கு, ஒரு பக்கம் வந்து உங்களுடைய ஆப்ஷன் ஒன்று வில்வா ஜுவல்லரி இருக்கு, இன்னொரு பக்கம் இமிடேஷன் இருக்கு. கோல்டு வாங்க போறவங்க அவங்க வாங்க போறாங்க, ஆப்ஷன் வேணுன்றவங்க வில்வா வாங்குறாங்க. அதையும் தாண்டி இமிடேஷனும் வந்து வாங்கலாமே, ஏன் நாங்க வில்வா வாங்கணும் அதுக்கு சொல்லுங்களேன். இது இமிடேஷன் வாங்கலாங்கிறதுல எந்த டவுட்டும் கிடையாது. ம். ஒரு சில பட்ஜெட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸாம்பிள் வந்துங்க இந்த கல் டாலர் எடுத்துக்கோங்க. ம். இது இமிடேஷன்லேயும் கிடைக்கும். ம். அதில் எந்த டவுட்டும் கிடையாது. ம். இந்த கல் வைக்கிற ஃபோக்கஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த கல் வந்து கோல்டில் வைக்கிற கல் தான் நான் வைக்கிறேன். ம். இந்த ஒர்க்கு கோல்டு செய்கிற ஆசை தான். இந்த பால்ஸ் கூட பாருங்கள், அந்த ஃபினிஷிங் அந்த மாதிரி தான். ம். அப்போ வந்து தங்கத்துக்கு நான் மேட்சிங்காக கொடுக்குறேன், இமிடேஷன் மேட்சிங்காக. இந்த டிசைன் பார்த்துங்க, அந்த பேர்ல் நெக்லஸ் இருக்குமா, அந்த பேர்ல் நெக்லஸ் இது வந்து பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த பேர்ல் நெக்லஸ், இந்த முத்தோட காஸ்ட்டு ரியல் பேர்ல் அப்படின்னு எடுத்திங்கன்னா ஒரு முத்தோட காஸ்ட்டு கடையில் 40,000 ரூபா. ம். ரீவேல்யூ 0. ஓ. முத்துக்கு வேல்யூ வாங்கும்போது ரீவேல்யூ 0. 40,000 ரூபா. இல்லை 20 முத்து இருக்குது, ம். 5 லட்சத்துலேருந்து 6 லட்சம் லாஸ் ஆகும். இது அதே முத்து அதே கலரு அதனுடைய பவுடரில் பண்ணுறேன். அது வந்து ரியல் முத்து. ஆ. இது வந்து அதனுடைய பவுடர், அந்த ஃபைலிங் பண்ணோன்னா பவுடர் வரும். அதனால தான் என்னால் இந்த கலர் கொடுக்க முடியும். அப்போ இந்த இடத்துல நான் ஆல்மோஸ்ட் ஒரிஜினலோட ஃபீலிங் நம்ம கொடுத்துறோம். ஃபீலிங் இருக்கும். உருண்டையாக இருக்கிறது முத்து, அந்த கலரையே நான் கொண்டு வந்துடுறேன். கலர் தான் இல்லை இம்பார்ட்டன்ட். ம். இந்த நகை வாங்கினீங்கன்னா டைமண்டில் வாங்கினா என்ன காஸ்ட் ஆகும், ரீவேல்யூ என்ன காஸ்ட் ஆகும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி 3% தான் உங்களுக்கு வந்து அப்ராக்சிமேட்டாக டைமண்ட் காஸ்ட்டுக்கு இதோட வேல்யூ வரும். ஓகே. இந்த ஃபினிஷிங் அதே மாதிரி வரும். இதோட ரீசேல் எப்படி இருக்கு? இப்போ இது இது வந்து உங்ககிட்டயே resale- வந்து நாங்க ரீசேல் பண்ணலாமா, வாங்கி எடுத்துப்பீங்களா? கண்டிப்பாக 50% ம். சேலபிள் ஏரியாவில் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கும். ம். இது ரீவேல்யூ அப்படிங்கிறத விட சில்வருங்கிறது ஒரு மெட்டல். ம். கோல்டுக்கு ஈக்குவலான மெட்டல் சில்வர். ம். நான் போன பேட்டிலையும் சொல்லியிருப்பேன், சாஃப்ட்னஸ் கிடைக்கும். ம். கோல்டும் சில்வரும் சாஃப்ட்னஸ் கிடைக்கும், காப்பரும் பிராஸும் சாஃப்ட்னஸ் கிடைக்காது. ம். இது ஒரு கல் எடுத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா பாருங்கள், இது வந்து வாட்டர் ஜேடும்பாங்க, இது வந்து வாட்டர் ஜேடும்பாங்க, நியூ பேட்டர்ன். ம். இப்போ எல்லாமே பார்த்தீங்கன்னா நியூ பேட்டர்ன். இந்த வாட்டர் ஜேடும்பாங்க. இந்த ஒரு கல்லில் 4 கல் ஃபிட்டிங் நிற்கும். இது இமிடேஷனில் கொண்டு வரது கஷ்டம். ம். இது டோட்டலி ஹேண்ட் ஃபிட்டிங். ஓகே. ஸோ கோல்ட்ல என்னெல்லாம் பண்ண முடியுமோ அது எல்லாமே சில்வர்லயும் பண்ண முடியும் அப்படிங்கறத நீங்க ப்ரூவ் பண்ணிருக்கீங்க. கோல்டில் என்னெல்லாம் பண்ண முடியுமோ சில்வரில் கோல்டு டிசைனில் பண்ண பண்ண முடியும். முடியும். என்னுடைய மனசுக்குள்ள ஒரு வேர்டு எப்படின்னா, யாருமே இது சில்வர் ஜுவல்லரின்னு நினச்சி வரவே கூடாது. ம். இது கோல்டுங்கிற மனசு, இது ஆட் பண்ணும்போதே இது கோல்டு டிசைன், இப்படி வச்சு பார்க்கும்போதே இது கோல்டு டிசைன், என் மனசுக்குள்ளே அது மாறவே கூடாது. ம். சில்வரில் இருக்கே அப்படிங்கிற எண்ணமே வரக்கூடாது. ம். டோட்டல் ஃபீலிங் இது கோல்டு. ம். அந்த ஃபீல் நான் கஸ்டமருக்கு கொடுக்கணும்னு எதிர்பார்க்குறேன். ஆனா விலை வந்து
அந்த இதோட கம்மி கம்மி. இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உதாரணத்துக்கு இது வந்து மீனாட்சி கல்யாணம்னு சொல்லிட்டு ஒரு ஆட் பீஸ். அப்பா. இது வந்து 50 பவுன் வரும் தங்கத்தில் பண்ணால். இப்போ இதுக்கும் ஒரு வெயிட்னு ஒன்று இருக்கும் weight சார். இதோட வெயிட் இதோட வெயிட் பார்த்தீங்கன்னா ஒரு 300 கிராம்ஸ் தான் வரும். ஓகே. இது நியூ டிசைன். இது ஃபினிஷிங் பாருங்கள், அதே ஃபினிஷிங் நான் கொண்டு வந்து கொடுப்பேன் இந்த விஷயத்தில். இதுதான் என்னுடைய சந்தோஷத்துக்கான சக்ஸஸ்ன்னு சொன்னால் அது வேற, சந்தோஷம்னு சொன்னால் அது வேற. சூப்பர். சக்ஸஸ்க்கு சந்தோஷத்துக்கு டிஃபரன்ஸ். சரி, இப்போ வந்து ஒரு பக்கம் ட்ரெண்ட் அப்படி மாறி போயிட்டே இருக்கு. ஒரு பக்கம் எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம இந்த ஆன்டிக் பீசஸ் வந்து என்ஜாய் பண்றோமோ, இப்போ வந்து இந்த மாடர்ன் ட்ரெஸ்க்கு ஏத்தாப்புல இந்த ரோஸ் கோல்டு இதெல்லாமே கொஞ்சம் நல்லா வைரலா போயிட்டு இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து 18 கேரட் ரோஸ் கோல்டு டிசைன். என்கிட்ட எல்லா விஷயமும் இருக்கு. நீங்கள் எது நினைக்கிறீங்களோ பெரியவங்க முதற்கொண்டு 8 வயசு இல்லை, பிறந்த குழந்தை முதற்கொண்டு 80 வயசுக்காரங்க வயசுக்கு சந்தோஷமா போடக்கூடிய நகைகள் என்கிட்ட இருக்கு. ஓகே. 100 வயசுனே வச்சுக்கலாங்களே, அந்த மாதிரி போடுறவங்களுக்கு இருக்கு. இது 18 கேரட் கோல்டு டிசைன். இதே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி 12 கிராம்ஸ் தான். இது தங்கத்தில் பண்ணாலும் 18 கேரட் 12 கிராம்ஸ் தான். நான் அதே மாதிரி பண்ணித்தரேன். இந்த மாதிரி வெரைட்டிஸ் நிறைய என்கிட்ட இருக்கு. ரோஸ் கோல்டு டிசைன் நிறைய இருக்கு, ட்ரெண்டியாக இருக்கு, அட் பர்சன்ட் லேட்டஸ்ட். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு உதாரணத்துக்கு வந்து இது பேர் சேனல் பேங்கிள்பாங்க. இது சேனல் பேங்கிள்பாங்க. ஒரு பெரிய வளையல் 2 வளையல் போட்டுக்கணும், நடுவில் இந்த வளையல் போட்டுக்கணும். நீங்கள் ப்ளூ கலர் சாரீ கட்டிங்கன்னா ப்ளூ கலர் மேட்சிங், க்ரீன் கலர் கட்டிங்கன்னா க்ரீன் கலர் மேட்சிங், எல்லாமே வாங்கிக்கலாம் போல. எல்லாம் வாங்கிக்கலாம். இது வந்து ஒரு பார்த்தீங்கன்னா இதில் என்ன மற்றது இதுக்கும் எனக்கு என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப டெப்த்தாக பார்த்தீங்கன்னா இது கல். இந்த கல் வந்து ரியல் கல் வைக்கிறேன், கோல்டில் வைக்கிற கல் தான் இதில் வைக்கிறேன். அப்போ தான் என்னால் இந்த அந்த ரியல் கிடையாது, கோல்டில் என்ன வைப்பாங்களோ அந்த ஸ்டோன் இப்போ பாசிபிள். சரி, இப்போ எங்கே நான் வந்து கேட்குறேன், சரி எனக்கு எமரல்டில் ஒரு டிசைன் ஒன்று உண்மையாகவே பதிச்சு பண்ணி கொடுங்க, இல்லை ஏதாவது அந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி கொடுங்க அப்படின்னா நீங்கள் எந்த மாதிரி டிசைன், எக்ஸாம்பிள் தாரா தான் உங்கள் பேர், உங்களை மாதிரி ஒன்று பண்ணி கொடுங்கனாலும் பண்ணி கொடுத்துருவோம். எங்கிட்ட அந்தளவு மேன் பவர் இருக்குது. அதாவது கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குது. ப்ளஸ் நாங்கள் டிசைன்ஸும் போட்டு கொடுக்குறோம். டிசைன்ஸு நீங்கள் வந்தீங்க, ஒரு எக்ஸாம்பிள் ஒரு மூத் சிலை வாங்கிட்டு வந்தீங்க அப்படின்னா அதுக்கு டிசைன்ஸு, அதுக்கு மேட்சிங்கு எல்லாமே போட்டு கொடுக்குறோம். செகண்ட், நிறைய ஒரு பேர் பண்ணுற ஒரு மிஸ்டேக் என்ன அப்படின்னா, ஒரு செட்டு எடுத்தால் ஒரே மாதிரி இருக்கணும்னு நினைப்பாங்க. நான் அந்த இதுக்கு வந்து ஆப்போசிட். ஒரு செட்டு ஒரே மாதிரி இருக்குன்னு நினச்சா அது வாடகைக்கு எடுத்த மாதிரி ஃபீல் ஆயிடும். தலை முதல் கால் மாதிரி ஒரே மாதிரி இருந்தால் வாடகைக்கு எடுத்த மாதிரி ஆயிரும், இமிட்டேஷன். அந்த மாதிரி வரக்கூடாது. உங்கள் உடம்புக்கு தகுந்தா அப்படி உங்களுக்கு என்னென்ன பேட்டர்ன்ஸ் வேணுமோ அதை நாங்கள் பண்ணி கொடுப்போம். இப்போது உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து இப்போது லேட்டஸ்ட்டாக வந்திருக்குங்க, எலக்ட்ரோ ஃபார்மிங் அப்படிங்கிற பேர். இதில் பாருங்கள் தத்ரூபமாக இருக்கும், எல்லாமே தத்ரூபமாக இருக்கும். கோல்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி வந்து கோல்டு ஒர்க்கர்ஸ் ரொம்ப குறைவாக இருக்காங்க. அவங்களுக்கு கண்டினியூவாக நாங்கள் ஃபீட் கொடுக்க மாட்டேங்குது. ஆனால் பட் லேபர் கொடுக்கணும். அதுக்காக கோல்டில் ஒர்க் இல்லாதப்போ அவங்களே தான் இதை எடுத்து செய்கிறாங்க. கோல்டு ஒர்க்கர்ஸு, மிஷினு, பாலிஷு எல்லாமே அவங்க செய்கிற வேலை தான். இப்போ இந்த ஃபிட்டிங்ஸு எல்லாமே பார்த்தீங்கன்னா A to Z வரைக்கும் அவங்க செய்கிற வேலை தான். ஸோ கஸ்டமர்ஸ் வந்து என்ன ரெஸ்பான்ஸ் கொடுக்குறாங்க அதை பற்றி சொல்லுங்கள் சார். கஸ்டமர் ரெஸ்பான்ஸ் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. ஹஸ்பண்ட் ஒய்ஃபு நகை கடைக்கு போகிறாங்க. நான் அதிகமாக பேட்டில் சொல்லியிருப்பேன், கல் வச்ச நகை ஒய்ஃபுக்கு பிடிக்கும், ஹஸ்பண்ட் வந்து கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறாரு, இது எடுக்காதேம்பாங்க. பட் இங்கே வந்து ஹஸ்பண்ட் கல் வச்ச நகையே எடுமா அப்படிங்கிறாங்க. அப்போ வந்து 2 பேருக்குமே சந்தோஷமாக போகக்கூடிய கடை வில்வா ஜுவல்லர்ஸ். சூப்பர் சார். நாங்கள் மிக விரைவில் மதுரையிலையும் பிரான்ச் போட போகிறோம். வெல்கம். அடுத்தது ஹைதராபாத் அங்கே மாதிரி போகலான்லாம் பிளான் பண்ணிட்டு சென்னையில் இன்னொரு சென்னையில் ஆல்ரெடி டி நகரில் பிரான்ச் தொடங்க போகிறோம் மிக விரைவில். இதெல்லாம் தொடங்குறதுக்கு முழு காரணம் என்னென்னா கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன். அவங்களுடைய சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் எங்களுக்கு நிறைய பிரான்ச்சஸ் போட சொல்லுது. நீங்கள் எந்த நகை வேணாலும் எப்போ வேணாலும் எங்கிட்ட வரலாம். நீங்கள் வேறு எந்த கடையில் வேணால் வாங்கிக்கலாம், எங்கிட்ட டிசைனை பார்க்கலாம். எங்கிட்டயே ஆர்டர் கொடுத்தாலும் கோல்டு ஜுவல்லரி ஹையஸ்ட் வேஸ்டேஜ் 14%, வேல்யூ அடிஷன்பாங்க, நாங்கள் பண்ணித்தரோம். ஓகே. ஸோ இப்போ வந்து இந்த நகை சீட்டு அப்படின்ற ஒரு விஷயம் வந்து எல்லா பக்கமும் எல்லாருக்குமே ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்குது. அந்த ஆப்ஷன் ஏதாவது மைண்டில் வச்சுருக்கீங்களா? நகைக்கு தங்கத்துக்கு சீட்டு போடலாம், இதுக்கு சீட் போட வேண்டிய நெசிட்டி இல்லை, அவளுக்கு தேவையில்லை. நீங்கள் 10,000 ரூபாய்க்கு பட்டு சேலை வாங்குற போல இங்கே வந்து ஒரு நெக்லஸ் வாங்கிட்டு போயிடலாம். சரி, இப்போ இதில் எது, இப்போ நான் என்கிட்ட ஒரு 15,000 ரூபா பட்ஜெட் இருக்குது சார் அப்படின்னா எது சஜஸ்ட் பண்ணுவீங்க? 15,000 ரூபா இருக்குன்னா உங்களுக்கு 15,000 ரூபாய்க்கு கிட்டத்தட்ட ஒரு 40 நெக்லஸ் இல்லை 100 நெக்லஸ் டிசைன் இருக்குது. ஓகே. இந்த ரோஸ் கோல்டு எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து அப்ராக்சிமேட்டாக 9,000 தான் வரும். இது ஓகே 18 கேரட் சேம் ஃபீல். நீங்கள் இப்போ கை தொட்டு பாருங்கள், அதே மாதிரி இருக்கும் ஃபீல், அதே ஸ்ப்ரே எனாமல், அதே மாதிரி ஒர்க்கு, அதே மாதிரி இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ். 4,000லேருந்து எங்கிட்ட இருக்குது நெக்லஸ். 4,000, 3,500லேருந்து பார்க்கலாமா சார்? அது நான் உங்களுக்கு காட்ட சொல்கிறேன். மிஸ் கலெக்ஷன் சொல்லிட்டு எமரால்டு ப்ராடக்ட் நல்லா இருக்கும், அது காட்ட சொல்கிறேன். அது மிஸ் கலெக்ஷன் காட்டுங்க. அந்த மாதிரி டிசைன்ஸ் நிறையா இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கல்யாண ஃபோட்டோ பார்க்குறீங்க, உங்களுக்கு கல்யாணம் ஆகலை இன்னும், நீங்கள் கல்யாணம் ஆனால் உங்கள் கல்யாண ஃபோட்டோ பார்க்குது யார் பார்க்குறா?
உங்கள் குட்டி பாப்பா வந்து ஒரு 6 வயசில் பார்க்குது, மம்மி இந்த நகையெல்லாம் இருக்கா மம்மின்னு கேட்கும். நீங்கள் கல்யாணத்துக்கு ஒரு நகை வாங்குறீங்க, இந்த நகையெல்லாம் இருக்கா அப்படின்னு. அப்போ நீங்கள் வந்து ஒரு ஒரு ஜெர்க்காவீங்க, என்னடா அப்படின்னு. அந்த ஃபீல் பண்ணணும் அப்படின்னா, அம்மா இந்த நகையெல்லாம் எங்கிட்ட இருக்குமா பாருமான்னு உங்கள் குழந்தைக்கு காட்டலாம். அந்த அளவு அவ்வளோ நாள் எந்த ஒரு இதுவும் இல்லாமல் இருக்கும் அப்படி இருக்குங்கிற சொல்றீங்க. சொல்லலாம். புரியுது. சூப்பர். நீங்கள் அந்த ஃபீல் வந்து ரொம்ப உணரலாம். பாருமா உங்கள் கல்யாணத்துக்கு கூட நான் வாங்கி வச்சிருக்கேன், அம்மா போட்ட நகை இப்படி இருக்கு அப்படிங்கிற மாதிரி. என்னுடைய நகைகள் வந்து லாங் லைஃபாக இருக்கும். ஓகே. 1 இயர் பாலிஷு மெயின்டெனன்ஸ் எல்லாம் நாங்கள் கேரண்டி. அதுக்கப்புறம் எப்போ வேணுங்கனாலும் கிராமுக்கு 30 ருபீஸ் தான் மேக்ஸிமம். அதுக்கப்புறம் 1 இயர் கேரண்டி. அதே மாதிரி நாங்கள் சொல்கிற மாதிரி சிஸ்டம் வச்சுருந்தீங்கன்னா இன்னும் ரொம்ப நாள் வரும். ரொம்ப நாள் இது வந்து பாதுகாப்பு. ஸோ போட்டுட்டு இப்போ எடுக்கிறோம் அப்படின்னா அன்னைக்கியோடைய சில்வர் ரேட்டுக்கும் நீங்கள் வந்து எடுத்துப்பீங்களா? சில்வர் ரேட்டை விட ஜாஸ்தியாக எடுப்போம். ஓ ஓகே. 100 ருபீஸ் சில்வர் இருக்குன்னா 150க்கு எடுப்போம். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டோன் வந்து ஒரு ஸ்டோன் 12 ரூபா வரும். சில்வர் ரேட்டுக்கு இதுக்கு பார்த்தீங்கன்னா எட்டவே எட்டாது. சில்வருங்க ஒரு மெட்டல், அதை மறந்துடணும். ஓகே. அது வந்து ப்ராசஸ் பண்ணக்கூடிய ஒரு அரிசி. இது வந்து பெரிய பிரியாணி. ஓகே. நீங்கள் கேட்டிங்களா அந்த 3000 ரூபா நெக்லஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3000 4000 எப்படி இருக்கு மேடம் பாருங்க, இது எப்படி இருக்குங்க? அவ்வளோ லைட் வெயிட்டாக துணி மாதிரி இருக்கு. துணி மாதிரி இருக்குது. இது மாதிரி வந்து நிறைய ஃபாரினர்ஸ் வெளியூர்லேருந்து வர்றாங்க, அவங்க கிஃப்ட் கொடுக்கணும்னா இது வாங்கிட்டு போகிறாங்க. மேரேஜ் கிஃப்ட்ஸு அது மாதிரிலாம் காமாட்சி விளக்கு குத்து விளக்குலாம் கொடுக்குற போல இது வாங்கிட்டு போகிறாங்க. இல்லை அது நல்ல ஒரு அப்கிரேடாக ஒன்று இருக்கும் இல்லையா? சூப்பர் சூப்பர் சார். இந்த விநாயகர் ஜூம் பண்ணிக்கிங்க. வீட்டில் வந்து நம்ம காத்தாலேருந்து பகல் வரைக்கும் ஒரு விநாயகரை அந்த வாட்டர் ஃபவுண்டன் கீழே வச்சா எவ்வளோ சாந்தமாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் வர்றதுக்காக இந்த மாதிரி நாங்கள் டிசைனர் ஐட்டமும் வச்சுருக்கோம், பாத்திரமும் வச்சுருக்கோம். இது நீங்கள் வீட்டில் வச்சிட்டிங்கன்னா எந்த வாஸ்து குறைபாடு இருந்தாலும் உங்களுக்கு ஒன்றும் செய்யாது. வாட்டர் ஃபவுண்டேஷன் வந்து விநாயகர் இப்படி வச்சுக்கும் போது ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் பாசிட்டிவாக நாங்கள் பண்ணிட்டோம். சூப்பர் சூப்பர். ஸோ நகைகள் மட்டும் இல்லை, சில்வர் அப்படின்னு சொல்லும்போது மனசு ஒரு பக்கம், சில்வர் அப்படின்னு சொல்லும் பேசிக்காக நமக்கு அந்த சில்வருக்குரிய சில விஷயங்கள் அதுவும் நீங்கள் வந்து வச்சிருக்கீங்க. ஃபுல் பாசிட்டிவிட்டியோட வந்து நம்ம வந்து அந்த நம்மளோட நகை ஜேர்னியை வந்து இங்கே ஆரம்பிக்கணுன்றது. அடிக்கடிக்கு எல்லா டிவியில் வாங்க, நிறைய பேட்டி கொடுக்குறேன். நீங்கள் பப்ளிக் நல்ல விஷயங்களை கொண்டு போய் சேர்த்துங்க. போன முறை விட வியூவர்ஸ் ஜாஸ்தியாக வரணும் இந்த பேட்டி. கண்டிப்பாக நீங்கள் பேசுறீங்கனாலே அதோட வேல்யூவே வேறையா இருக்கு சார். ஃப்ராங்காக பேசுவேன் நான், எதானாலும் உண்மையை சொல்லுவேன். தவறுனாலும் ரைட்டுனாலும் உண்மையை சொல்கிறது, அதில் ஒன்றும் பயப்பட வேண்டியதில்லை. சூப்பர் சார். சூப்பர் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ.